கடந்த 4-5 தினங்களாக பொதுமக்கள் வங்கிகளில் அல்லல்பட்டாலும் சமூக வலைதளங்களில் நகைச்சுவை உணர்வுக்கும் பஞ்சமில்லை. 500ம் 1000ம் நெட்டிசன்களிடம் சிக்கிப்படும் பாட்டை விளக்குகிறது இந்த தொகுப்பு. துன்பம் அதிகரிக்கும் போது நகைச்சுவை உணர்வு மேலோங்கும் என்று சொல்வார்கள். இதை மெய்ப்பிப்பவர்கள் நெட்டிசன்கள் தான். அரசு சொல்லும் பணமில்லா பரிமாற்றத்தை இப்படித்தான் கலாய்த்து தள்ளுகிறார்கள். ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் நாணய சீர்திருத்தம் பற்றி கேள்விப்பட்டாயா? தோலிலே நாணயம் அச்சிட்டேன், கேள்விப்பட்டாயா? பல ஆண்டுகளுக்கு முன் தமிழக மேடைகளை கலக்கிய நாடகமாகவும் திரைப்படமாகவும் திகழ்ந்தது துக்ளக் தர்பார். இதன் வீடியோ காட்சிகளை பகிர்ந்து ஏதோ சொல்ல முயற்சிக்கின்றனர். தோலின் நாணயம் அச்சிட போய் என்னவாயிற்று? அவர் வீட்டிலே ஏன் நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர்? செப்புக்கு பதில் தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தன. மக்கள் தங்கள் வீடுகளையே நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர். நான் இதை எதிர்பார்க்கவில்லை பத்துதா. நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அடித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனோ தெரியவில்லை, என் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே போகின்றன. இத்தனைக்கும் எவ்வளவு பெரிய மேதாவி நான், எவ்வளவு பெரிய அறிவாளி நான். என் மக்களே சொல்லுகிறார்கள் நான் ஒரு அறிவாளி என்று. அப்படி யாரும் சொன்னாக தெரியலையே. நான் கூறினால் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. தங்கள் நாணயங்களை தாங்களே திரும்ப பெறும்படி நேரிட்டது. செப்பு நாணயங்களுக்கு இருந்த மதிப்பும் போய்விட்டது. நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விட்டீர்கள். பொருளே இல்லை, எங்கிருந்து வந்தது ஆதாரம்? பொருளாதாரம். பத்துதா, என் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என் நாட்டு மக்கள் தான். என்னை புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள். சினிமா காட்சிகளின் புகைப்படத்தில் தங்கள் கருத்துக்களை புகுத்தி விளையாடும் மீம்ஸ்களுக்கும் பஞ்சமில்லை. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை விடவும் 2000 ரூபாய் நோட்டு தான் பதுக்களுக்கு ஏற்றது என கருத்து சொல்கிறது இந்த புகைப்படம். வங்கிகளின் வாசல்களில் மக்கள் படும் துயரை சுட்டிக்காட்டும் இந்த மீம்ஸ் விண்ணப்பம் நிரப்புவதில் உள்ள சிக்கல்களை சிரிக்கும்படி சொல்கிறது. வங்கிகளுக்கு போய் சில்லறை நோட்டுகளுக்கான தேவையை எப்படி எடுத்துரைத்தாலும் இருப்பதுதான் கிடைக்கும். ஹோட்டல்களில் சில்லறை இல்லாமல் பசியாரவே முடியாது என்கிறது இந்த மீம்ஸ். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் போடுகிறவர்களுக்கு வடிவேலு பாணி மிரட்டல் தான். ஏடிஎம் எந்திரத்தில் பணத்திற்காக காத்திருக்கும் மனநிலையை பிரதிபலிக்கிறது இது. நாளைந்து நாட்களாக வங்கி ஊழியர்கள் படும் பாட்டை சொல்கிறது மற்றொரு மீம்ஸ். புகைப்படங்கள் மட்டுமல்ல, வீடியோக்களிலும் கலக்குகின்றன நெட்டிசன்கள். மேகி பீஃபுக்கு அப்புறம் என்னடா எதையும் பேன் பண்ணலையேன்னு பார்த்தேன். பண்ணிட்டாங்க. நல்ல முடிவுதான். இந்த புது சட்டத்தை வச்சு ஊழல கண்டிப்பா ஒழிச்சிட முடியும்ல? ஆமா. நம்ம பிளான் ஆக்சுவலா என்ன தெரியுமா? கள்ள நோட்டை பதுக்கி வச்சிருக்க எல்லா பணக்காரனும் இப்ப மொத்தமா கொண்டு வந்து அதை கைமாத்த பாப்பான். அப்ப அவனை புச்சிடலாம். அப்படியே டாக்ஸும் வந்த மாதிரி ஆயிடும். உலகத்துல இருக்க கள்ள நோட்டு ஒரேடியா ஒழிஞ்சிரும். அதுக்குதான் இவ்வளவு பிளானும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு போற போக்குல போட்டோம். நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்ப சொல்லி கட்டாயப்படுத்தல. ஆனா நம்பினாதான் 1000 ரூபாய் 500 நோட்டை மாத்தி தருவேன். இப்ப எப்படி வசதி? நீங்க நம்புறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. 1000 500 ரூபாயெல்லாம் திருப்பதி உண்டியலுக்கு போக ஏழுமலையான் பான் கார்டு ஆதார் கார்டுக்கு எங்கே போவார்னு வருத்தப்படுகிறார் ஒரு நெட்டிசன். பிளாக் மணி வந்துச்சோ இல்லையோ, கடுகு டப்பாவில் பிளாக் பண்ணி வச்சிருந்த மணி வெளியே வந்துச்சு என்பது கணவர்களின் நிம்மதி பதிவு. மொய் பணத்திற்கு ஸ்வைப்பிங் மெஷின், 2000 ரூபாய்க்கு சில்லறைக்கு அலைவது என அன்றாட வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் நகைச்சுவை இழையோட பதிவாகின்றன.